ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு இன்டர்பிரெட் சேனல். லாஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க அப்படின்ற டீட்டெயிலெலாம் ஒரு எலிவேட்டர் எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம பார்த்தோம். இந்த வீக் என்ன பார்க்கலான்னு யோசிக்கும் போது ஃபங்க்ஷன்லேயே வெர்டிக்கல் இன்டெஸ்ட் அப்படின்ற ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா 10th ஸ்டாண்டர்டில். ஜஸ்ட்டு ஒரு லைன் பாஸ் பண்ணுவோம் கிராஃபில், அது அட் ஒன் பாயிண்ட் டச் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷன் சொல்லுவீங்க. மோர் தென் ஒன் பாயிண்டில் டச் ஆயிருந்ததுன்னா நாட் ஏ ஃபங்க்ஷன் சொல்லுவீங்க. பட் அதோட பேக் ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியுமா? இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம தெரியணும். ஸோ ஃபங்க்ஷனை மேத்தமெட்டிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? ஃபங்க்ஷனை என்ன, ஃபஸ்ட்டு ஒரு இண்டிபெண்ட் வேரியபிளை நீங்கள் கொடுப்பீங்க. அது அட் எ மொமெண்ட் ஒரே ஒரு டிபெண்ட் வேரியபிள் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் கொடுத்தா ஒரே ஒரு டிபெண்ட் வேரியபிள் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இண்டிபெண்ட் வேரியபிளை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், டிபெண்ட் வேரியபிளை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், இது எப்படி ரீட் பண்ணால் y இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். y வந்து எக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஏதோ ஒரு விதத்தில் டிபெண்ட் பண்ணியிருக்கு. y இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் கேன் பி எனிதிங், எக்ஸ் கேன் பி டைம் ஆர் பொசிஷன், இது வேணா இருக்கட்டும். y இதை டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம், இல்லை பொசிஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். எக்ஸாம்பிள் ஸ்பீட். ஒரு பாலை த்ரோ பண்ணுறீங்கன்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த பால் அட் எனி கிவன் மொமெண்ட், அட் எனி கிவன் டைம். கொடுத்துருக்கு ஒரு பாலை நீங்கள் த்ரோ பண்ணும்போது அட் எனி கிவன் டைமில் அதோடய ஸ்பீடு என்னவாக இருக்கும், அதை ஈஸியாக நீங்கள் ஃபங்க்ஷன் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏன்னா அட் எனி டைம் ஒரே ஒரு ஸ்பீடு மட்டும்தான் இருக்க முடியும் இல்லையா? அட் எனி டைம் 2 ஸ்பீடு 3 ஒரு பாலுக்கு ஒரு ஸ்பீடு தான் இருக்க முடியும். 10 மீட்டர் பர் செகண்டில் தான் போய் ஆகணும், 10 மீட்டர் பர் செகண்ட்லேயும் போய் ஆகணும், 20 மீட்டர் பர் செகண்ட்லேயும் போய் ஆகணும்னு சான்ஸே இல்லை. ஸோ அதை ஈஸியாக ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, மெனி ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் கேன் பி ரெப்ரசன்டட் யூஸிங் ஏ ஃபங்க்ஷன். ஓகே, இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது பார்த்து இல்லையா? எஃப் ஆஃப் எக்ஸ் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மேத்தமெட்டிக்கலாக ஃபங்க்ஷன் எப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் கேன் பி எனிதிங், எக்ஸ் கியூப், எக்ஸ் பவர் n ஆர் sin x, cos x, log x, e power x. ஸோ இந்த மாதிரி வைட் வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. முக்கியமான ரூல் என்ன நம்ம மைண்டில் வச்சுக்கணுன்னா, at any given moment for a value of x there can be only one value of y. ஒரு எக்ஸை கொடுத்திங்கன்னா ஒரு ஒய் மட்டும்தான் வெளியில் வரும். இதுதான் ஃபங்க்ஷனோட முக்கியமான ரூல். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனோட மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டோம். இதை கிராஃபில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஏன்னா கிராஃப் இஸ் எ கிரேட் விஷுவலைசேஷன் டூல். என்ன நடக்குதுன்றதை நம்பர்ஸை விட பிக்சர்ஸில் ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிக்சர் வந்து நம்பர்ஸை விட ரொம்ப பவர்ஃபுல். 1000 நம்பர் சொல்கிற ஒரு கதையை ஒரு பிக்சர் சொல்லிடும். ஸோ கிராஃப் வந்து அந்த வகையில் பார்க்க போனால் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் டூல். ஸோ கிராஃப் எப்படி பிளாட் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியலையா? இண்டிபெண்ட் வேரியபிளை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் டிபெண்ட் வேரியபிளை ஒய் ஆக்சிஸ்லையும் பிளாட் பண்ணுவீங்க. And you mark it with proper scale. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரே பிளாட் பண்ணுறேனே. எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0, எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோன்னா ஒய்யோட வேல்யூ 1, எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோன்னா ஒய்யோட வேல்யூ 4. இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போனோன்னா இட் கோஸ் ஆன் ஃபார் எவர். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த ஒரு கிராஃப் வச்சு என்னென்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. இது ஃபஸ்ட்டு ஸ்டோரி. இந்த கிராஃப் சொல்லக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டோரி. எக்ஸு வந்து 1 2 3ன்னு போக ஒய்யும் ரிவர்ஸில் போல் ஒய் இஸ் இன்க்ரீஸிங். எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்று என்ன தெரிய வருதுன்னா, எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 1, ஆனால் எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 4.
எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டை விட ஒய் வந்து அதை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸை விட ஒய் வந்து இன்க்ரீஸ் ஆகிற ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க இன்டர்பிரிட்டேஷன் ஒரு கிராஃப்லேயும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் கிராஃப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டூல். ஸோ வெர்டிக்கல் இன்டெஸ்ட் தானே இன்றைக்கி வீடியோவோட அப்ஜெக்டிவ். வெர்டிக்கல் இன்டெஸ்ட்டுக்கு வரும். கிராஃப் வரைஞ்சாச்சு, இப்போ வெர்டிக்கல் இன்டெஸ்ட் வரும். வெர்டிக்கல் இன்டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வெர்டிக்கல் லைன் வரைவோம். அடுத்து என்ன செக் பண்ணுவோம், இந்த வெர்டிக்கல் லைன் நம்ம வரைஞ்சிருக்க கிராஃபோட எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, டச் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். எத்தனை இடத்துல டச் ஆகுது, ஒரு இடத்துல டச் ஆகுது. ஒரு இடத்துல டச் ஆச்சுன்னா நம்ம உடனே என்ன சொல்லுவோம், ஓகே இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். இதே 2-3 இடத்துல டச் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் ஃபங்க்ஷன். ஏன் அப்படி சொல்கிறோம், நல்லா பாருங்கள். நம்ம இந்த வெர்டிக்கல் இன்டெஸ்ட்டை கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸில் தான் நம்ம இந்த வெர்டிக்கல் லைனை வரைஞ்சிருப்போம். சம் எக்ஸ், எதர் இட் கேன் பி 1 or 2, எந்த இடத்துல வேணால் நான் இந்த வெர்டிக்கல் லைனை வரையலாம். ஸோ ஃபங்க்ஷனோட முக்கியமான ரூல் என்ன சொன்னேன், அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இட் கேன் ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் டிபெண்ட் வேரியபிள். ஏதாவது ஒரு வேல்யூ தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதனால்தான் இந்த எக்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு இடத்துல டச் ஆச்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் த எக்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஒன்லி ஒன் வேல்யூ. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக கான்ட்ராஸ்டிங் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. சர்க்கிளோட ஈக்குவேஷன் x² + y² c. ஸோ இது இம்பார்ட்டன்ட் இல்லை, சர்க்கிளோட ஈக்குவேஷன் இந்த வீடியோக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ அதே வெர்டிக்கல் இன்டெஸ்ட் இங்கே வரைகிறேனே. இப்போ பாருங்கள், அதே வெர்டிக்கல் லைன் ஏதோ ஒரு எக்ஸ் வழியாக நான் பாஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை இடத்துல டச் ஆகிட்டு போகுது, 2 இடத்துல டச் ஆகிட்டு போகுது, 2 இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த எக்ஸ் வந்து எனக்கு 2 ஒய் வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஃபங்க்ஷனில் இது இம்பாசிபிள். ஃபங்க்ஷனில் ஒரு எக்ஸ் வந்து ஒரு ஒய்யை தான் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த கிராஃபில் ஒரு எக்ஸ் வந்து 2 ஒய் வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது திஸ் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அதனால தான் வெர்டிக்கல் இன்டெஸ்ட் படி ஃபங்க்ஷன் வந்து வெர்டிக்கல் ஒரு இடத்துல டச் பண்ணிட்டு போச்சுன்னா தட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். மோர் தென் 1 பாயிண்டில் டச் பண்ணிட்டு போச்சுன்னா தட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த ரியல் லைஃப் நான் வந்து இடத்துல இருக்கேன்னா இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும். அட் த சேம் டைம் நான் மாஸ்லேயும் இருக்க முடியாது. அட் எனி பாயிண்ட் ஐ கேன் பி அட் ஒன்லி ஒன் லொக்கேஷன். அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன். ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் கொடுத்திங்கன்னா ஒரு டிபெண்ட் வேரியபிள் ப்ரொடியூஸ் ஆகும், ஒரே ஒரு டிபெண்ட் வேரியபிள் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் ஃபங்க்ஷன். வெர்டிக்கல் இன்டெஸ்ட் வந்து ஈஸியஸ்ட் வே டு கிளாஸிஃபை a function whether it is a function or not. ஃபங்க்ஷனாக இல்லையான்னு ஈஸியாக சொல்லிட முடியும் ஒரு கிராஃப் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் டுடே. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்னது, ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் சம் பாயிண்ட்னு சொல்லுவாங்களா, அதோட ரியல் மீனிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.